வணக்க மக்களே, 2026 மேற்கு வங்காள தேர்தல் ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று பிஜேபி, ஒன்று டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற நிலவரம் தான் போயிட்டே இருக்கு. 294 தொகுதிகள், இரண்டு பெரிய கட்சிகளுக்கு நடுவில் காங்கிரஸின் செயல்பாடு மங்கிக்கிட்டே இருக்கு. அவங்க வரலாற்று புத்தகத்தில் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. நீங்கள் நம்பலைனாலும் அதான் நெசம் அப்படிங்கிற ஒரு பட டைலாக் வரும். அது இந்த இடத்துல கரெக்டாக பொருந்தும். இது காங்கிரஸின் சார்ந்த தொண்டர்களுக்கு ரொம்ப கடுமையாக இருந்தாலும் கூட அதுதான் நிலவரமாக இருக்குது. மேற்கு வங்கத்துடைய தேர்தல் களம் எப்படி இருக்குது, மக்கள் எதை ஆதரிக்கிறாங்க, எதை வெறுக்கிறாங்க, அரசியல் கட்சிகளின் செயல்பாடு எப்படி இருக்குது, 2026 தேர்தலில் காங்கிரஸ் தப்பிக்கணும் அப்படின்னா அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கலாம், அது தொடர்பாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பேசப்படும். மேற்கு வங்க அரசியலை அவங்க கண்முன் கொண்டு வரக்கூடிய வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து தொடர்ந்து பேசுவோம். மேற்கு வங்கத்தை பொறுத்தவரைக்கு மொத்தம் 294 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் 148 தொகுதிகள் ஜெயித்தோம் அப்படின்னா நம்ம அந்த கட்சி ஆளும் கட்சியாக மாறும். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் தொடர்ந்து அங்கே ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது. காங்கிரஸ் அப்படிங்கிறது குறைவான வாக்கு சதவீதத்தோட, குறைவான சீட்டுகள் எண்ணிக்கையோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் இருக்காங்க. மேற்கு வங்காளத்தை பகுதி வாரியாக பிரித்து பார்க்கணும் அப்படின்னா மால்டா, முர்ஷிதாபாத் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு இப்பவும் கூட ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது. இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை எங்கள் கட்டமைப்பு பலம் இருக்கா அப்படின்னா அதுக்காக எதுவுமே கிடையாது. அங்கே வந்து காங்கிரஸ் இருக்கான ஒரு பாரம்பரியமான வாக்குகள் இருக்குது. பாரம்பரியமாக காங்கிரஸ் கைக்கு போட்டவன் கைக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து அங்கே இருக்கிறாங்க. அவங்க காங்கிரஸுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பாரம்பரியமாக கடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாக்குகள் தான். அடுத்து தெற்கு வங்காளம் அர்பன் பகுதி. இந்த இடம் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மிக மிக வலிமையாக இருக்கிறாங்க. அடுத்த இடத்துல பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்கிறாங்க. காங்கிரஸிற்கு 3ஆவது இடம் அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட செயல்பாடுகள் இல்லை, அவங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த தெற்கு வங்காளம் பகுதிகளில் நான் சொல்கிறேன். அடுத்ததாக ஸ்ட்ரக்சர் கிரவுண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு இந்த வார்த்தையை நம்ம எல்லா வீடியோலும் பயன்படுத்தி தான் ஆகணும். அப்படி கட்டாயம் தான் இருக்குது. அவங்களுக்கு கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சுருங்கிக்கிட்டே வருது. பூத் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பகுதி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அந்த இளைஞர்கள் கூட இந்த இணைப்பு, காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது இளைஞர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் சேருவதோ இல்லை காங்கிரஸ் முகமாக ஏதாவது இளைஞர்களை காட்டலாம் அப்படின்னா யாருமே அப்படி வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸிற்கு இல்லை. அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. எல்லா வீடியோலும் சொல்லி தான் ஆகணும். அவங்களுக்கு உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அங்கேயும் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகுது. அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக பண்ணுறதுக்கான முக்கியமான காரணங்களாக இதாக இருக்குது. மேற்குவங்க அரசியலில் 2026 தேர்தலில் காங்கிரஸ் தனித்து நிற்கலாமா, கூட்டணியில் வைக்கலாமா? கேள்வி ரொம்ப லாஜிக் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், ஏன்னா இதற்கு முன்பாடி வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்க அரசியல் அப்படிங்கிறது காங்கிரஸ் விசஸ் கம்யூனிஸ்ட் லெஃப்ட் பார்ட்டி அப்படிங்கிறது தான் அரசியலாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நிலைமை அப்படியே மாறி போய் காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டும் சரி 3-4வது இடங்கள்ல இருக்கிறாங்க. அந்த ரெண்டு கட்சியுமே மேலே ஷோவில் சீன்லேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அவங்க தனித்து நின்னாங்க அப்படின்னா ரெண்டு கட்சிக்குமே மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ரிசல்ட், ரொம்ப மோசமான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த நேச்சுரலான ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய லெஃப்ட் பிளஸ் கம்யூனிஸ்ட் பிளஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க வாக்கு வங்கி பெற முடியும். வெற்றி பெற முடியுமா, எதிர்க்கட்சி நேரத்தில் போய் உட்கார முடியுமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு முக்கியமான ஒரு ரோலை அந்த இடத்துல ப்ளே பண்ண முடியும். அவங்களுடைய கட்சியை தக்க வச்சுக்க முடியும். கட்சியில் ஏதோ ஒரு இருக்குப்பா, காங்கிரஸின் கட்சி மேற்கு வங்கத்தில் இருக்குது, கம்யூனிஸ்ட்டுங்கிற கட்சி மேற்கு வங்கத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு காட்டிக்கொள்வதற்காக இந்த கூட்டணி பயன்படும். கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படியாகத்தான் இருக்குது. பிஜேபியும் திரிணாமுல் காங்கிரஸும் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில் அந்த ஆக்ரோஷம் 10 ஆண்டுகளாக ஒரு நபரை கேலி செஞ்சு அரசியல் பண்ண முடியுமா? அதுவும் தனி மனித தாக்குதல், மீம், ட்ரோல், பப்புங்கிற பேர். ஒருத்தர் வலுவான கேள்விகள் எழுப்புறார், டேட்டாவோட கேள்வி எழுப்புறார் அப்படின்னா அவரை வந்து நம்ம எதிர்த்து அதுக்கு பதில் சொல்லி தான் நம்ம வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவரை வந்து ஒரு நகைச்சுவை பொருளாக மாற்றி, நகைச்சுவை நடிகராக மாற்றி, நகைச்சுவையாளராக மாற்றி அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுமே நகைச்சுவையாக பார்க்க வச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். அதுதான் அவருக்கு நடந்துச்சு. ராகுல் காந்தி அரசியலில் தோற்று போனவரா, இல்லை அது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பமா? ராகுல் காந்தியுடைய வாழ்க்கை வரலாற்றை பேச போகிறதில்ல, அவருடைய புகழை பாட போகிறதில்ல, அவருடைய அரசியல் உண்மையை ஆராய்ச்சி பண்ண போகிறோம். நியூஸ் சேனலில் பார்த்துருப்போமா, வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் அதிரடி அப்படின்னு எப்பயாவது நியூஸ் பார்த்துருப்போமா? இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் காங்கிரஸோட செயல்பாடு வெஸ்ட் பெங்காலில் எப்படி இருக்குது அப்படின்னு.
வாக்காளர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, வெஸ்ட் பெங்காலத்தில் வாக்கு போடக்கூடிய அந்த வாக்காளர்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா ஆன்டி பிஜேபி அப்படின்னு நினைக்கணும். பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு நினச்சா அவங்க என்ன பண்ணுறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. இதுதான் வாக்காளர்கள் நிலைமையாகவே இருக்குதுங்க. காங்கிரஸிற்கு வரக்கூடிய வாக்குகள் பெரும்பாலுமே பாரம்பரிய வாக்குகளாகத்தான் இருக்குது. புதுசாக யாராவது வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா அவங்க ஒரு நம்பிக்கை வரணும், இவங்க ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி நம்பிக்கை கொடுக்கறது காங்கிரஸ் தவறிட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் இங்கே தோணுது. இது முக்கியமாக இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் காங்கிரஸுக்கு போடக்கூடிய வாக்கு வேஸ்ட்டாக போயிடுமோ எனக்கு. ஏன்னா இவங்க டிஎம்சி ஜெயிக்க போகுது, நம்ம இங்கே பிஜேபி ஜெயிக்கலாம், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஜெயிக்க போகுது, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இது வந்து இந்த ஒரு மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு காங்கிரஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அங்கே கட்டமைப்பு எப்படி வலுப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ ஒரு மறைமுக அரசியலை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும் அப்படின்னா, ஒரு களத்தில் ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு 3 நபர்கள் இருக்கிறாங்க, அதில் 2 நபர் ரொம்ப ஆக்ரோஷமாக அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. சுற்றியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அந்த 2 நபருக்கு மேலே தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. 3வது ஒரு நபர் சும்மா ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாரு, அவரை கண்டுக்க மாட்டாங்க. இந்த 2 நபருக்கு தான் ஆடியன்ஸ் ஸ்பிளிட் ஆவாங்க. சுற்றி இருக்க ஆடியன்ஸ் இவரா அப்படிங்கிற போட்டியில் தான் வருவாங்களே தவிர சும்மா நிற்கக்கூடிய அந்த அவரை கண்டுக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த சண்டை போடுற 2 பேருமே ஓரமாக சும்மாவே நின்றுட்டாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, 3 நபர்களுக்கும் ஆடியன்ஸ் ஸ்பிளிட் ஆவாங்க. இதே நிலை தான் வெஸ்ட் பெங்கால் இருக்குது. ஒருவேளை டிஎம்சியும் பிஜேபியும் இல்லை அக்ரெசிவ்னை குறைச்சிக்கிட்டு எங்களோட செயல்பாட்டு வேகத்தை குறைச்சிக்கிட்டு ஒருவேளை சும்மாவே இருந்தாங்கன்னா காங்கிரஸிற்கு வாக்குகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காங்கிரஸோட செயல்பாடுகள் காங்கிரஸிற்கு பெற்றுத்தரக்கூடிய வாக்குகளை விட இவங்க பிஜேபி ப்ளஸ் டிஎம்சிக்கு ஆப்போசிட், ஒருவேளை அவங்க செயல்பாடு ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்னா காங்கிரஸுக்கு வரக்கூடிய வாக்குகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குது. இதுதான் கள நிலவரம். காங்கிரஸ் வந்து ரொம்ப கீழே பேசுனீங்களே, சரியா இப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், கூகுளில் பார்க்கலாம். அவங்களுடைய வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸினுடைய அரசியல் இப்படித்தான் இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலின் நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸிற்கு அங்கே சர்வைவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா அவங்க சர்வைவல் சான்ஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு ஆலோசனை கிடையாது. நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு தாட் வரும், இதெல்லாம் பண்ண நல்லா இருக்குமே அப்படிங்கிற தாட் வரும். அது போன்ற ஒரு தாட் தான் நான் சொல்ல போனேன். சிறுபான்மையின் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுக்கலாம், காங்கிரஸ் வந்து கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமானது கூட்டணி அமைச்சு தான் காங்கிரஸ் வந்து போட்டியிடணும். அப்படின்ட்டு போட்டி போட்டால் தான் அவங்களோட வாக்கு சதவீதம் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அங்கே ஒரு காங்கிரஸிற்கான முகமாக ஒருத்தரை உருவாக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸிற்கு இருக்குது. காங்கிரஸின் முகம் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலில் சொல்கிறதுக்கு காங்கிரஸுக்கு யாருமே இல்லை. அந்த இடத்துல உருவாக்கணும். உட்கட்சி பூசல் அப்படிங்கிற குறைப்பதற்கான முயற்சிகளும் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு 2 மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய வேலை கிடையாது. இது முன்னாடி தொடங்கி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னொன்று ஷீட் ஷேரிங், அதில் வந்து அவங்க கவனமாக இருக்கணும். கடைசி தேர்தல் நெருங்குற வரைக்குமே கூட்டணி கட்சிகளோட சீட் ஷேரிங்லேயே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுது. ஆப்போசிட் நீ அடிக்கிறது விட்டுட்டு நீ உள்ளுக்குள்ளே நீ சண்டை கட்டிட்டு கிடக்குறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸாக முடிஞ்சிருது. இது போன்ற விஷயங்களில் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சர்வைவல் சான்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த பிஜேபி டிஎம்சி ஃபைட்டில் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இது போன்ற சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மக்களை, வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். காங்கிரஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலில் முதல்வர் நாற்காலிக்கான அந்த ரேஸில் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கிங் மேக்கராக இருக்காங்களா, ஆதிக்க சக்தியாக இருக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும். ஆனால் முழுவதுமாக மறைஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. கண்டிப்பாக அவர்களுக்கு காங்கிரஸிற்கு உயிர்ப்பு அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் கண்டிப்பாக இருக்கிறது. அவர்கள் வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட நம்பிக்கை கொடுக்கும் விதமாக இருக்கும் பட்சத்தில் 2026 அவங்களுக்கு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இருக்கலாம். ஓகே மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸின் அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரி ரோல் பிளே பண்ண போகிறாங்க? சைட் ரோலா, கெஸ்ட் ரோலா, வெளிநாட்டு மாப்பிள்ளையா, இது மாதிரி ரோல் காங்கிரஸ் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.